அப்போ யாராவது உங்கள எப்பவுமே பழி சொல்லிட்டே இருக்காங்க. எப்பவுமே உங்கள பத்தி தப்பு பேசிட்டே இருக்காங்க. உங்க 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 மேல இல்லாத பழியை சுமத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அதற்கான தண்டனையை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். பட் நீங்க இந்த சைட்ல இருந்து என்னத்தெல்லாம் பரிகாரங்கள் செஞ்சா இதுலேருந்து விடுபடலான்னு பார்க்கலாம். ஒரு ஒரு மாசமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு எந்த நபர் மீது பழி சுமந்தப்பட்டதோ அந்த நபரின் பெயரிலும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலும் அர்ச்சனை செய்து வரணும். ஒரு ஒரு மாசமும் வர திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு யார் மேல பழி சுமந்தாங்களோ, அது யார் வேணாலும் செய்யலாம். உங்க வைஃப் செய்யலாம், இல்ல உங்க பொண்டாட்டிக்காக நீங்க செய்யலாம், இல்ல உங்க அப்பா அம்மா செய்யலாம், உங்க பிள்ளைக்காக தாய்மார்கள் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா அவர்களுடைய பெயர் அவர்களுடைய ராசிக்கு மட்டும் யார் மேல பழி சுமந்து இருக்காங்களோ அவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு என்ன தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த தெய்வத்தின் கோயிலில் போய் அர்ச்சனை செய்து வந்தாலே போதும். அந்த பழி சுமக்குறாங்களே, தவறான குற்றச்சாட்டு இருக்கும் இல்லையா, அதிலிருந்து விடுதலை கிடைக்கும்.